நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 3 பெண்களை சிறுத்தை தாக்கியதால் மக்கள் பீதியடைந்துள்ள நிலையில் பள்ளி மாணவர்களை வனத்துறை வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? மேலும் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் தற்பொழுது வனவிலங்குகள் அதிக அளவில் நடமாடி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. குறிப்பாக யானைகள், சிறுத்தைகள், புலி போன்ற வனவிலங்குகள் மனிதர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவது அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட கொளப்பள்ளி ஏலமனா பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமத்தில் நேற்று அதிகாலை சரிதா என்ற பெண் வீட்டில் இருந்து வெளியே வரும்போது கழுத்து மற்றும் கால்களில் சிறுத்தை தாக்கியது. இதில் ஓடி விழுந்த சரிதா உயிர் தப்பிய நிலையில் சிறிது நேரத்தில் வள்ளி என்ற பெண்ணையும் சிறுத்தை தாக்கியது. உடனடியாக இதனை அறிந்த வனத்துறையினர் காயமடைந்த இருவரையும் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக கொண்டு சேர்த்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் துர்கா என்ற பெண்ணையும் அந்த கரடி தாக்கியது. இந்த நிலையில் அந்த சிறுத்தையை கண்காணிப்பதற்காக பல்வேறு இடங்களில் சென்சார் மூலம் தானாக இயங்கக்கூடிய 30 அதிநவீன கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். மேலும் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டுகளையும் வைத்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் வேறு ஏதும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க அந்த பகுதியிலிருந்து பல்வேறு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் 2 வனத்துறையினர் வாகனம் மூலம் பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் வனத்துறையினர் இறங்கியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.